உலகத்தில் எங்கேயுமே காண முடியாத ஒரு அதிசயத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பொதுவாக இந்தியாவில் உள்ள எல்லா கோயில்கள்லையும் ஐம்பொன் வெண்கலம் கற்களால் செய்யப்பட்ட சிலைகளை தெய்வ திருமேனிகளை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்தியாவில் 2 கோயில்கள் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. ஒன்று பழனி மலையில் இருக்கிற தண்டாயுதபாணி நவபாசன முருகன், இன்னொன்று கொடைக்கானல் மலைத்தொடர்களில் பூம்பாறையில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் தசபாசன முருகன். இப்போ நம்ம கொடைக்கானல்ல இருந்து 20 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பூம்பாறை மலை கிராமத்தோட நடுவில் 3000 ஆண்டுகள் பழமையான மகா சித்தர் போகர் தன் கையால் பூமியில் கிடைக்கக்கூடிய அரிதிலும் அரிதான 10 விஷப்பொருட்களை முறையாக பக்குவம் பண்ணி எங்கேயும் பார்க்க முடியாத, உலக வரலாற்றில் யாராலையும் உருவாக்க முடியாத ரொம்ப புனிதமான தசபாசன முருகன் சிலையை வடிச்சிருக்காரு. பூம்பாறை குழந்தை வேலப்பரை சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அவ்வளோ சூப்பராக திருநீர்லையே ஒரு ராஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, வேறு லெவல். அதான் போகர் பண்ணதில் அவர் ஏகப்பட்ட நவபாசனங்கள் சிலைகள் பண்ணியிருக்காரு. அது மாதிரி தசபாசனங்கள் ஒன்றே தான் பண்ணியிருக்காரு. அதுவும் பூம்பாறையில் உள்ள இந்த முருகன் மட்டும்தான். பழனியில் நவபாசனம் இருக்குது, இங்கே தசபாசனம் இருக்குது. இன்னொன்று மதிகட்டான் சோலை பழனி இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஏகப்பட்ட நவபாசனங்கள் இன்னும் போகர் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி உலகத்தை காக்கிறதுக்காண்டி பதுக்கி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. பூம்பாறை குழந்தை வேலப்பர் நான் 10 விஷத்தையும் முறைப்படுத்தி ஒரு சிலையாக வடித்து இங்கே வச்சுருக்காரு. ரொம்ப சூப்பரான தரிசனம் எங்கள் எல்லாத்துக்குமே. பூம்பாறையில் இருக்கிற இந்த குழந்தை வேலப்பர் முருகன் கோவில் ஒரே நேர்கோட்டில் பழனி முருகன் கோவிலில் இருக்கிற தண்டாயுதபாணியை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 18 சித்தர்களில் சித்துக்கள்லையும் சரி, மூலிகை ஆராய்ச்சிகள்லையும் சரி, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களில் பேர் போன போக சித்தர் 10 விஷங்களை ஒன்று சேர்த்து ஒரு அரும்பெரும் மருந்தாக வடிச்சிருக்காரு. அப்படி கட்டின முருகன் சிலை குருமூப்பு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அருணகிரிநாதர் இங்கே வர்ற வரைக்கும். அருணகிரிநாதருக்கு நடந்த திருவிளையாடலுக்கு அப்புறம் குருமூப்பு தசபாசன முருகன் குழந்தை வேலப்பரா பெயர் மாற்றம் அடைகிறாரு. பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலில் உள்ள கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த கோவில் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேர மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. பூம்பாறை முருகன் அச்சு அசல் பழனி தண்டாயுதபாணி மாறி வலது கையில் தண்டத்தோட இடது கையை இடுப்பில் வச்சு நளினமாக இளமையான தோற்றத்தில் ஆண்டி கோலத்தில் மொட்டைத்தலையோட ருத்ராட்ச மாலையை அணிஞ்சு கோவணத்தோட மேற்கு நோக்கி காட்சி கொடுக்குறாரு. நீங்கள் பழங்கால வரலாற்றை சொல்கிற நம்ம தமிழ் மன்னர்கள் கட்டின 1000 ஆண்டுகள் பழமையான கோவில்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலோட உட்புற வெளிப்புற சுவர்களில் இருக்கிற ஓவியங்கள், புடைப்பு சிற்பங்களை பார்க்கணும். ஏகப்பட்ட இதிகாச புராண வரலாற்று தகவல்களை அது சொல்லும். அப்படி குழந்தை வேலப்பர் கோவிலில் வெளிப்புற சுவர்களில் நான் பார்த்த புடைப்பு சிற்பங்களை பாருங்கள். முதல்ல சிவன் சன்னதிக்கு பின்னாடி இங்கே பார்க்குறது பலாமரத்தில் பலாப்பழத்தை சாப்பிட்ற குரங்கு, அதுக்கு கீழே மயில் ரூபத்தில் வீணை வாசிக்கிற இசைக்கலைஞர், அதுக்கு இடது பக்கத்தில் சிவலிங்கத்துக்கு ஒருத்தவர் பூஜை பண்ணுறாரு. அவர் யாருன்னா 63 நாயன்மார்களில் ஒருத்தவரான கணநாத நாயனார். இடது கையில் மணியும் வலது கையில் தீபாரணையும் செய்கிறாரு. சீர்காழி திருத்தோணியப்பர் சிவனுக்கும் அவரை நம்பி வர்ற அடியார்களுக்கும் தொண்டு செஞ்சு சிவனடி ஐக்கியமாயிருக்காரு. அவருடைய ஒரு அரிதான புடைப்பு சிற்பத்தை பாருங்கள். இந்த 2 யானைகளோட வித்தியாசங்களை பாருங்கள். இந்த யானையோட வாழை பாருங்கள், கோபமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கோபத்தில் யானை ஓடும் போது யானை வால் தூக்கிடும், கோபமாக இருக்குது. இந்த வாழை பாருங்களேன், சாந்தமாக இருக்குது பாருங்கள். இது கோவிலுக்கு நுழையும் வாசல்லையும் வெளியே வர்ற வாசல்லையுமே இருக்குது. ரொம்ப கோபமான யானை ஓடுற மாதிரி இதே மாதிரி இதோட ரொம்ப மூர்க்கமாக இருக்குது. உங்களுக்கு இங்கே தெரியுதா ஒரு யானை, அது வாழை தூக்கிட்டு ரொம்ப கோபமாக இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது சாமி கும்பிட்டு வெளியே வர்ற பாதை. கண்ணப்ப நாயனார் காலை தூக்கி சிவன் மேலே வச்சுருக்காரு பாருங்கள். ஏதாவது கோவில் போனீங்கன்னா கண்டிப்பாக சுற்றுவட்ட இந்த சுவர்களையும் பாருங்கள், ரொம்ப தகவல் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆண் பெண் புணர்வு சிற்பங்கள், மீன், முதலை, முனிவர், கர்ப்பிணி பெண், நடனமங்கை, சிவலிங்க திருமேனிக்கு மேலே பால் பொழிகிற காராம்பசு, யாழி, அரசவையில் மன்னர் இருக்கைக்கு 2 பக்கங்களையும் நின்று கவரி வீசுகிற வீரர், விநாயகர், யானை குதிரை மேலே பாஞ்சு செல்கிற வீரர்கள், வால் சண்டை, போர்க்களத்தில் யானை அடித்து நொறுக்கிற ஒரு சிற்பம், நந்தி பசுவையும் கண்ணுக்குட்டியையும் மேய்க்கிற ஒரு சிற்பம், புலி வேட்டையாடுற காட்சி, தவத்தில் இருக்கிற ஒரு முனிவர் மேலே அம்பு எய்கிற வீரர் அப்படின்னு ஏகப்பட்ட சிற்பங்களை பார்க்கலாம். இந்த சுவர் ஃபுல்லாமே
63 நாயனார்களை பற்றி குறிப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புடைப்புச் சிற்பத்தில் இருக்கிறது தாடகை அப்படிங்கிற ஒரு பெண் துறவி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருப்பனந்தாள் கோயில் வரலாற்றை இதில் சொல்லியிருக்காங்க. தாடகைங்கிற பெண் துறவி தினமும் சிவனுக்கு மாலை போட்டு வழிபடுறது வழக்கம். அப்படி ஒரு நாள் சிவனுக்கு மாலை போட்டு வழிபட போயிருக்காங்க. அப்படி மாலை போடுறப்ப அவங்களோட ஆடை நழுவிருச்சான். ஒரு கையால் ஆடையை பிடிச்சிக்கிட்டு மறு கையால் சிவனுக்கு மாலை அணிவிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால மாலையை சரியாக போட முடியலையாம். தாடகையோட பக்தி நிலையை பார்த்து சிவபெருமான் தாடகை மாலை போட ஏற்ற மாதிரி லிங்க திருமேனியை சாச்சு மாலையை வாங்கியிருக்காரு. அப்படி ஒரு திருவிளையாடலை சிவபெருமான் தாடகைங்கிற பெண் துறவியோட நிகழ்த்தின ஒரு அரிதான புடைப்பு சிற்பம் தான் இது. இப்படி சாஞ்சு கிடக்கிற இந்த திருமேனியை அப்போ ஆட்சியில் இருக்கிற சோழ மன்னர் தன்னோட படையை வச்சும் யானை படைகளை வச்சும் இழுத்து நேராக்க முயற்சி செஞ்சிருக்காரு. சுத்தமாக முடியலை. 63 நாயன்மார்களில் ஒருத்தவரான குங்குளிய கலைய நாயனார் சிவனை வழிபட வரும்போது இப்படி சாஞ்சு கிடக்கிற லிங்க திருமேனியை பார்க்குறாரு. சோழ மன்னன் தன்னோட எல்லா படைகளாலையும் சரி செய்ய முடியாமல் போனதை கேள்விப்படுறாரு. தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, சிவலிங்கத்தை நேராக்குவேன் அப்படின்னு யானை இழுத்த கயரை தன்னோட கழுத்தில் போட்டு இழுக்கிறாரு. சிவலிங்கம் நேராயிருச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இன்னமும் சிவபெருமான் பக்தியை சோதிக்க தாடகைங்கிற பெண்துறவி மேலேயும் குங்குளிய கலைய நாயனார் மேலேயும் நடத்தின திருவிளையாடலை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருப்பனந்தாள் கோவில் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய திருவிளையாடல் நிகழ்வை ஒரு அற்புதமான புடைப்பு சிற்பத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. மகளே பாருங்க, என்ன ஒரு அழகு. தரைக்கு கீழே இருக்குது, கவனிக்க முடியாத இடத்துல இருக்குது. அதாவது பாருங்க, நம்ம முருகன் உள்ளக்க இருக்காரு. முருகன் அபிஷேக தண்ணி வெளியே வர்ற அந்த காமகத்துக்கு பக்கத்துலேயே பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. தண்ணிக்குள்ளேயே இருக்காரு. சூப்பர்ல. சிவ சிவா. குழந்தை வேலப்பர் கோவில் சுவத்திலேயே நடராஜரும் பிரம்மரும் கோவில் கோபுரத்துக்கு மேலே முருகன் சுட்ட பலம் வேணுமா சுடாத பலம் வேணுமா அப்படின்னு திருவிளையாடல் நடத்தின ஔவையாரோட சுதை சிற்பமும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அருணகிரிநாதர் இருக்குது, தனி சன்னதி இருக்குது பாருங்க. இங்கே அருணகிரிநாதர் ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் மக்களே. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு தலம் இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகன் கோவில். பூம்பாறை குழந்தை வேலப்பருக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோவில் இருக்குது பாருங்க. முருகனுக்கு பக்கத்திலேயே சிவனுக்கும் தனி சன்னதி இருக்கு. ரொம்ப சின்ன சிவலிங்க திருமேனியோட சிவன் காட்சி கொடுக்குறாரு. சோகத்தில் பாருங்க மீன் சின்னம் இருக்குது. இங்கே ஒரு யானையை பார்த்தீங்களா? சோகத்தில் இந்த கோவில் சோகத்தில் யானைகள் வந்து ரொம்ப வேலைகள் பார்க்குற மாதிரி அது ஓடிச்சு பாருங்க. இந்த யானையை பாருங்க, வால் வந்து மேலே தூக்கிக்கிட்டு இருக்கு. தலை பாருங்க, இந்த இருக்குது பாருங்க தலை. ஒரு ஆளை குத்தி தூக்கி வீசுது பாருங்க, தெரியுதா? இது ஒரு ஆள், இது ஒரு அரசர்னு நினைக்கிறேன். கொண்டையை பாருங்க, இடது பக்கம் கொண்டை இருக்குது. ஒரு ஆள் குத்தி வீசுது பாருங்க, இதுதான் தலை. பாருங்க கீழே யானை இருக்குது பாருங்க, துதுக்கியை வச்சு வணங்குற மாதிரி ஒரு சிற்பம். யானைக்கு இந்த கோவிலில் பூம்பாறையில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலில் இன்னும் அதிசயமாக திரும்ப துளிர் விடுற பட்டை மரத்தையும் மகிழ மரத்தடியில் நாக தேவதையவும் ஆளுயரத்துக்கு மேலே வளர்ந்த தர்பை புள்ளையும் பார்க்க முடிஞ்சு. மல்லர் சன்னதின்னு கோவிலுக்கு வலது பக்கம் இருக்கார். நவகிரகங்கள் இருக்குது பாருங்க. யாரையும் நல்லா சுற்றணும், 6வது பாஸ் பண்ணணும் அப்படின்னு பத்திரகாளி அம்மன் இருக்காங்க பாருங்க. பூம்பாறை வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. குழந்தை வேலப்பர், அப்புறம் சிவன், மல்லர் சன்னதி, பத்திரகாளி அம்மன், நவகிரகங்கள், விநாயகர், ஏகப்பட்ட சன்னதிகள் இருக்குது. ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது மாதிரி வந்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக அந்த நான் சொன்ன அந்த செவர்களெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது எல்லாமே. அது மாதிரி நம்ம குழந்தை வேலப்பர் கோவில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூம்பாறை வந்தீங்கன்னா இங்கே வந்து மலைப்பூண்டு ரொம்ப ஃபேமஸ். இங்கே பார்க்குறீங்கல்ல, இந்த மலைப்பூண்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாங்களுமே நம்ம குரூப்பில் உள்ள எல்லாருமே வாங்க போகிறோம். நம்ம ஆளுக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன எவ்வளோண்ணா அது? கிலோ 350 ரூபாயா? அண்ணனுக்கு 2 கிலோ. வேறு லெவல், வேறு லெவல். மலைப்பூண்டு மக்களே, பூம்பாறை ஃபேமஸ்ஸு மலைப்பூண்டு.
நல்லாயிருக்கும் பாருங்க. இங்கே விளையிறது இது ரேட்டு வந்து 350 ரூபா சொல்கிறாங்க. பாட்டி இது எத்தனை மாதம் விளையும்? 4.5 மாதம். என்னென்ன மாதம் தெரியும்? கார்த்திகை மாசம் நடுவோம். மார்கழி தை மாசி மாசம் எடுப்போம். வருஷத்துலேயே 4 மாதம் மட்டும்தான் விளையுமா? 2 தடவை வருஷத்தில். அப்போ 2 தடவை நடுவீங்க. சூப்பர் சூப்பர். இங்கே பூம்பாறை கிழங்கு இங்கே பாருங்க. இது 1 கிலோ 30 ரூபா. அக்கா கேரட் எவ்வளோக்கா 1 கிலோ? 1 கிலோ 40 ரூபா. இன்னைக்கு நம்ம ஆளுக்க பயங்கரம். அவங்க ஊர் மார்க்கெட்டில் இறக்கி விட்ட மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். ஏதோ பூம்பாறை மக்களுக்கு நம்மளால் ஏதோ நடந்துச்சுன்னா நல்ல விஷயம். இல்லைங்க, நான் மலைப்பூண்டு 1 கிலோ வாங்குறேன். அண்ணன் 2 கிலோ வாங்கியிருக்காரு. நம்ம ஆளுக்க எல்லாருமே வாங்கியிருக்காங்க. நானும் வந்து 1 கிலோ பூண்டு, கேரட்டு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே வாங்கிட்டேன். வந்துட்டோம் பூம்பாறைக்கு. வாங்காமல் போனோம், நல்லா இருக்காதுல்ல. திரும்ப வந்து பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ அப்படியே போயிட்டு குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு போக போகிறோம். நம்ம போகிற நேரத்தில் மூடி இருக்குமா இல்லையான்னு தெரில. திறந்துருந்தா உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்ததாக நம்ம பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலில் இருந்து புறப்பட்டு கொடைக்கானலில் இருக்கிற குறிஞ்சி ஆண்டவரை பார்க்க கிளம்பிட்டோம். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவரும் கிட்டத்தட்ட பூம்பாறை குழந்தை வேலப்பர் மாதிரியே காட்சி கொடுக்குறாரு. நம்ம வந்து பூம்பாறையிலேருந்து கிளம்பி 2வதாக கொடைக்கானலில் இருக்கிற குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு வந்திருக்கோம் பாருங்க. இங்கேயும் முருகன் காட்சி கொடுக்குறாரு, தெரியுதா? வாங்க உள்ளே போவோம். உங்களை நீங்கள் பார்க்குறது தான் குறிஞ்சி ஆண்டவர் கோவில். இந்த கோவிலோட குறிஞ்சி ஆண்டவர் கோவிலோட தலவிருட்சம் இந்த இருக்குது பாருங்கள். இது வந்து குறிஞ்சி மலர். இது வந்து 2018 பூ பூத்திருக்கு. இனிமேல் வந்து 2030 பூக்குமா. இந்த இருக்குது பாருங்கள். அது வந்து செம்பருத்தி. அதை விட்டுருங்க. இந்த இருக்குது பாருங்கள். இந்த தெரியுது பாருங்கள். இது குறிஞ்சி மலர், குறிஞ்சி செடி. தலவிருட்சமே குறிஞ்சி தான். அதனால தான் குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள முருகனை. இந்த 2 நாள் பயணத்தில் நம்ம தேனி பெரிய குளத்தில் தொடங்கி கும்பக்கரை வழியாக வெள்ளகவி போயிட்டு அங்கேருந்து வட்டக்கானல் வந்து பூம்பாறை முருகனையும் கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவரையும் வழிபட்டுட்டு திரும்ப நம்ம 16 நண்பர்களோட பாதுகாப்பாக வத்தலை கொண்டு வந்து சேர்ந்துட்டோம். இந்த பயணம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இன்னொரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம கும்பக்கரை வழியாக வெள்ளகவி போய் அங்கேருந்து வட்டக்கானல் வந்ததை Day 1 Day 2ன்னு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம இப்போ எங்கே இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு புரியும்.